சொல்லின் செல்வி, சொல்லுக்கரசி, தமிழ் புயல், நாவுக்கரசி, நற்றமிழ் நாயகி, தமிழ் மாமணி என்று போற்றப்படும் டாக்டர் ஈசா பர்வீன் சுல்தானா அவர்கள் பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், பெண்ணியவாதி என பன்முகத்திறன் படைத்தவர் ஆவார். ஒரு கண்டிப்பான சாதாரண இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு அதிக ஆசைகள் எதுவும் கிடையாது. நன்றாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் இருந்தார். இவரின் தந்தை ஒரு உருது மொழி கவிஞர் ஆவார். கவிதைகள் எழுதுவதை பார்த்து ரசித்த பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே மொழிகள் மீது ஆர்வம் அதிகம். இவர் சென்னையில் உள்ள மீர்சாகிப்பேட்டையில் பெண்கள் அரசினர் மகளிர் பள்ளியில் படித்தார். 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு ஒரு கல்லூரியில் வேதியியல் படிக்கலாம் என சேர்ந்துள்ளார். ஆனால் அது அவருக்கு சரியான இடம் இல்லை என்று தோன்றி அதிலிருந்து விலக முடிவெடுத்தார். இந்த விஷயத்தை வீட்டில் வந்து சொன்ன பொழுது அவரின் தந்தை, அடுத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது விளையாட்டின் மீது எனக்கு ஆர்வம் இருக்கிறது, இராணுவம், காவல்துறை போன்ற விஷயங்களில் சேர்த்து விடுங்கள் என்று கேட்டுள்ளார். அப்பொழுது அதற்கான நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்பதால் வேறு எதையாவது படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது. காயிதே மில்லத் கல்லூரியில் இவருக்கான அட்மிஷனுக்காக சென்றிருந்த பொழுது எந்த துறையில் சேர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நான் வீட்டிற்கு சென்று யோசித்து முடிவு சொல்கிறேன் என்று வீட்டிற்கு வந்தார். வந்து சில நாட்களுக்கு பிறகு தந்தையிடம் சொன்னார், நான் தமிழ் இலக்கியம் படிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். அவரின் தந்தை சொன்னார், இதை படித்துவிட்டு உன்னால் எப்படி ஒரு வேலையை வாங்க முடியும், எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், எப்படி உன்னால் சாப்பிட முடியும் என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதற்கான காரணம், பர்வீன் சுல்தானா அவர்களின் சகோதர சகோதரிகள் அனைவருமே அறிவியல், கணிதம் போன்ற துறைகளை தேர்ந்தெடுத்துள்ளதால் அவரின் தந்தைக்கு இந்த கேள்வி வந்துள்ளது. அதன் பிறகுதான் படித்தால் தமிழ் இலக்கியம்தான் படிப்பேன் என்று கூறி இளங்கலை பட்டம் பெற்ற பிறகு MA, UGC, PhD என அனைத்திலும் தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்ற தொடங்கினார். திரு சுக்கீரன், திரு குண்டக்குடி அடிகளார், திரு வலம்புரி ஜான், திரு சாலமன் பாப்பையா, திரு அபய் நடராஜன், திரு தமிழரவு மணியன், திரு அப்துல் காதர், திரு கவிகோ அப்துல் ரகுமான் போன்ற பிரபலமான பேச்சாளர்கள் மூலம் பெரிதும் ஈர்க்கப்பட்ட இவர் தமிழகம் மற்றும் வெளிநாடுகளில் நடக்கும் கம்பன் கழக பட்டிமன்றங்களில் பேசி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த போதிலும் திரு சாலமன் பாப்பையாவுடன் சன் தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றங்களில் வந்ததுதான் பெரியளவில் மக்களால் ஈர்க்கப்பட்டார். விஜய் டிவியின் சிறந்த விவாத பேச்சாளர் விருது, பாரதி விருது, ஆட்சி மனோரமா வாழ்நாள் சாதனை விருது, ராஜ் டிவியின் சிறந்த கொள்கையாளர் விருது என பல விருதுகளை வென்றுள்ள இவர் பட்டிமன்ற பேச்சாளர் மட்டுமின்றி பெண் விடுதலை, ஜாதிய விடுதலை, குழந்தைகள் கல்வி விடுதலை, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட மக்களின் விடுதலை என்று தனது பேச்சின் மூலம் மனிதாபிமானம் தலைக்க குரல் கொடுப்பவர். எளிமையான குடும்பத்தில் பிறந்து மாநகராட்சி பள்ளியில் பயின்று தமிழ் மீது கொண்ட காதலால் இன்று உலகில் வாழும் தமிழர்கள் அனைவராலும் விரும்பி கேட்கப்படும் சிறந்த பேச்சாளராக விளங்கும் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்கள் மேல்மேலும் பல பல வெற்றிகளை பெற வாழ்த்துவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.